மேடையின் முன்னாலே வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கழக தோழர்கள் அனைவரும் மேடையின் முன் பக்கமாக வந்து அமருமாறு உங்களை வேண்டி விரும்பி கழக தோழர்கள் அனைவரும் மேடையின் முன் பக்கமாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேடை மாவட்ட நிர்வாகிகள் தலைமை கழக அனைவரும் மேடை முன்பக்கமாக வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில வந்து மாநில நிர்வாகி தவிர மட்டும் கேளுங்க. தெரிஞ்சு மாநில நிர்வாகி தவிர மட்டும் கேளுங்க. மேடையில் வான்மழை பொய்த்தாலும் கொடை மழை பொய்த்தாலும் புனித தலைவர்கள் கருணை மழை பொழியும் கார்மேகமாக வாழ்கின்ற காலமெல்லாம் மன்னராக வாழ்ந்து இன்று வங்க கடலோரம் துணி கொண்டு நம்மை எல்லாம் காத்தருகின்ற கழகத்தின் நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கழகத்தை கட்டி காத்த புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோரை வணங்கி என்னுடைய தலைமை உரையை தொடங்குகிறேன். மார்கழி திங்களில் மகிழ்ச்சிகரமான இந்த நன்னாளில் இரவு பகலில் கிடைக்கின்ற இந்த இனிய வேளையில் கொண்டகளின் உரிமைக்காக கர்மயுக்தம் நடத்தும் இன்று செங்கல்பட்டு மாவட்ட கழகத்திற்கு வகை வைத்திருக்கின்ற கழகத்தை கட்டி காக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் வாளுக்கும் வேலுக்கும் மார்பு காட்டும் வீரர் குலத்தின் வெற்றி திருமகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்திற்கு இந்த தென்னகம் தந்த தெய்வீக அம்சம் மாண்புமிகு அம்மா அவர்களின் நம்பிக்கை என்றென்று பெற்று அம்மாவின் இதய சிம்மாசனத்திலே வீட்டிருந்த என் ஆகிய அண்ணன் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தமிழக மக்கள் ஏழோடு கூட்ட ஆதரவோடு 2026 புனித ஜார்ஜ் கோட்டையில் அலங்கரிக்கப் போகின்ற நம்முடைய தானை தலைவர் அமைதி பேரறிஞர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வீரத்தோடும் வேகத்தோடும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்கள் சோழ மண்டலத்தின் தலைவரையும் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை நன்கு அறிந்தவரும் வரலாற்றிலே உள்ள எண்ணற்ற நிகழ்வுகளை இயக்க தொண்டர்களுக்கு எடுத்துக் கூறுகின்ற ஆற்றல் படைத்த என் ஆகிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் கழகத்தின் நினைவு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆகியோர்களே வாழ்க்கை குறித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் மூத்த முன்னோடி எங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இந்த இயக்கத்திற்கு நல்ல பல கருத்துக்களை நல்ல பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற என் ஆகிய அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் மாநில தலைவர் ஜெயஸ்ரீ அவர்களே வாழ்க்கை குறித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சிகளிலும் விவாத நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறீர்கள். எடப்பாடி பழனிசாமியை அக்குவேர ஆணிவேராக கிழித்தெறிகின்ற ஆற்றல் படைத்த கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் என் ஆளுநர் அண்ணன் புகழேந்தி அவர்களே வாழ்க்கை குறித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழக இளைஞரின் செயலாளர் அன்பு சகோதரி மற்றும் இறை தாமரை அவர்களே கழகத்தின் அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரி மஞ்சுளா அவர்களே வாழ்க்கை குறித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மா தென்னரசு அவர்களே முன்னிலை பொறுப்பு வகிக்கின்ற மாவட்ட கழக இணை செயலாளர் என் அன்பு சகோதரி ஆரோக்கிய ராணி அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் ராமமூர்த்தி அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் கோபால் அவர்களே மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் என் அன்பு இளவர் பல்லாவரம் கேஜி இளங்கோவன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் என் அன்பு சகோதரன் சர்வநாதன் அவர்களே மாவட்ட மகளிர் செயலாளர்
அருமை சகோதரி ஸ்வேதா ஜெயக்குமார் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மொய்தீன் அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் என் அன்பு தம்பி டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் சகோதரி சுகந்தி அவர்களே, பொருளாளர் துணை செயலாளர் KPS ராஜநாராயணன் அவர்களே, மாவட்ட கழக இணைச் செயலாளர் கனிமொழி அவர்களே, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் என் அன்பு சகோதரர் ECR மூர்த்தி அவர்களே, மாவட்ட இளைஞர் சக்தி அவர்களே, PR சேதுராமன் அவர்களே, டி சரவணகுமார் அவர்களே, ஏ முத்துப்பாண்டி அவர்களே, தலைவர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் செல்லப்பாண்டி அவர்களே, காட்டாங்குளத்தினுடைய வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாரி ஜான்சன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர் எம் சம்பத் அவர்களே, மறைமலை நகர கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு தம்பி வி சரவணவன் அவர்களே, நந்திவாரம் கூடுவஞ்சேரியினுடைய நகர கழக செயலாளர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் என் ஆருயிர் அண்ணன் எஸ் குமார் அவர்களே, மற்றும் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணிய அவர்களே, எல்லப்பன் அவர்களே, திருப்பதி அவர்களே, நாராயணன் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, பெரியார் அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, சிவகுமார் அவர்களே, ரங்கநாதன் அவர்களே, ரகுராமன் அவர்களே, கன்னியப்பன் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, ராஜேஷ் கண்ணா அவர்களே, நவீன்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னோடு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுடைய பெயர்களையும் உச்சரிக்க என் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் காலத்தின் அருமை கருதி உங்களை எல்லாம் என்னுடைய இதயத்திலே ஏற்றிக்கொண்டு மாநில நிர்வாகிகளாக வந்து அமர்ந்திருக்கின்ற மாநில அம்மா பேரவையின் துணை செயலாளர் KMJ அசோக் அவர்களே, மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் S குணசேகரன் அவர்களே, மாநில இலக்கிய அணியினுடைய துணை செயலாளர் ராஜாங்கம் அவர்களே, தொகுதி கழக செயலாளர்கள் சத்யா அவர்களே, மோகன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு இந்த பகுதியிலே எனக்கு உறுதுணையாக இருந்து துணை புரிந்த என் ஆருயிர் சகோதரன் கூடுவாஞ்சேரி எல் ஆனந்த் அவர்களே, மற்றும் ஏறு நடை தங்கம் தான், எழுச்சி மிகு சிங்கம் தான், கொளுத்திவிட்ட உமிகள் தான், குள்ளநரி கூட்டத்தாரின் தோளிருக்கும் வீர மறவர் கூட்டமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆர்வமும் ஆற்றலும் மிக்க அடலேர்களே, வருகை விருந்திருக்கின்ற பத்திரிகை துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலங்களில் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக அண்ணன் அவர்கள் புரட்சி பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம். இதுவரை நமது மாவட்டத்திலே 630 நிர்வாகிகளை தான் நாம் இதுவரை போட்டியிருக்கின்றோம். அண்ணன் கையெழுத்தோடு அண்ணனுடைய அலுவலகத்திலே ஒரு 160 பேர்களுடைய பட்டியல் கொடுத்திருக்கு. அது வெயிட்டிங்ல இருக்கு. அப்புறம் என் கையில ஒரு 250 இப்ப கொடுத்திருக்காங்க. மீதமுள்ள அனைத்திற்கும் நம்முடைய நிர்வாகி நான் தினமும் வந்து உங்கள்கிட்ட போன்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன், நிர்வாகிகள் பட்டியல் கொடுங்க, நிர்வாகிகள் பட்டியல் கொடுங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் வந்தார்னா நம்ம எவ்வளவு கூட்டம் காமிக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு நிர்வாகிகள் இன்னும் ஒரு 10-15 நாட்குள்ள எல்லாருடைய நிர்வாகி பட்டியலும் எனக்கு அளிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். எவ்வளவு பேர் உங்களுக்கு கிடைக்க முடியுமோ அதை கொடுங்க. ஏன்னா ப்ராப்ளம் இருக்குது. நான் நேரிலே போய் பார்த்துருக்கேன். ஒரு ஊராட்சியில் வந்து 25,000 ஓட்டு இருக்கு. அந்த ஊராட்சியில் திமுக ஊராட்சி செயலாளர் வந்து இப்போ பிரசிடண்டா இருக்கிறாப்ல. அண்ணா திமுக நம்ம எதிரணியில் இருக்கிறவங்க முன்னாள் கவுன்சிலரோ முன்னாள் பிரசிடண்டோ இருக்காங்க. நம்ம கிட்ட வந்து நல்ல நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆகவே அதையெல்லாம் தாண்டி நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒவ்வொரு ஊராட்சியிலையும், ஏன்னா 45 ஊராட்சி இருக்குது இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில். ஆகவே ஊராட்சி கழகத்துக்கு இதுவரைக்கும் 28 ஊராட்சி கழக செயலாளர் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த பேலன்ஸ் 17 பேர் போட வேண்டியிருக்கு. அதுக்கு தயவு செய்து ஒன்றிய கழக செயலாளர்கள் அவர்கள் பெயரையெல்லாம் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் இந்த இயக்கம் அண்ணனுடைய தலைமையிலே வலிமை பெற்று தேர்தலிலே மாபெரும் வெற்றி அடைவதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அதற்காக படை திரட்டுவோம், பகைவர்களை மிரட்டுவோம், வீரம் விளையட்டும், வெற்றி பூக்கட்டும். நம் வாழ்வும் நம் வளமும் நம் இயக்கத்தினுடைய வளர்ச்சியை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என் ஆர்வீர் அண்ணன் வி புகழேந்தி அவர்கள் இப்பொழுது ஆலோசனை வழங்குவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இதனுடைய கூட்டம் இந்த மாலை பொழுதின் சாதத்தில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து எப்போ வெளியே வருவார் எப்போ வெளியில் வருவார்னு சொல்லி குக்கிராமத்தில் இருந்து கழக தொண்டர்கள் கேட்ட வண்ணம் இருந்தார்கள். நிர்வாகிகள் அவரை அழைத்து வர வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் உங்களது பகுதிக்கு இங்கே அருமைக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மாவினுடைய வாரிசு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதல்வராக்கப்பட்டவர், மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராகின்ற அண்ணன் OPS அவர்கள் இங்கே சிங்கமாக இங்கே வீற்றிருக்கிறார்கள். சிறுநீர்கள் கூட்டம் ஓட தொடங்கிவிட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு. கோவை, நீலகிரி, திருப்பூர், திருச்செங்கோடு, சேலம், ஈரோடு என்று அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நேற்றைய தினம் சென்னை மாநகரிலே தமிழகத்தினுடைய தலைநகரிலே கூட்டம், பின்னர் திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கூட்டம், காஞ்சிபுரம் கட்டுக்கடங்காத கூட்டம், இப்பொழுது இங்கே குழுமி இருக்கின்ற கூட்டம் ஒன்றே போதும் நாளைய வெற்றியை சரித்திரம் சொல்லும் என்று அப்படிப்பட்ட கூட்டம் இங்கே குழுமி இருக்கிறது. உங்கள் அனைவரை போல நானும் அண்ணனை அன்போடு வரவேற்று இந்த கூட்டத்தினுடைய தலைமை அம்மன் P. வைரமுத்து அவரை கொஞ்ச நாள் நான் எப்படி கூப்பிட்டு இருந்தேன்னா அவருக்கே தெரியும், டிவியில் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், அப்ளிகேட் வைரமுத்துன்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா டெல்லி வரைக்கும் அம்மன் வைரமுத்து தெரியும், இங்க மாத்திரம் இல்லை, டெல்லியில போய் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் வரை வழக்குகளை அவர் பெயரிலே அண்ணன் ஆணைக்கிணங்க நடத்தப்பட்டது, வழக்கறிஞர்கள் பேசினார்கள். அந்த அளவிற்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அம்மன் வைரமுத்து அவர்கள் ரொம்ப ஃபெமிலியரானவர். ஆகவே அதே போல தென்னரசு அருமைக்குரிய தென்னரசு அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் நடக்கின்ற இந்த கூட்டம் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய அண்ணனோடு எப்பொழுதும் பயணம் செய்து நாளைய வெற்றிக்கு வித்திட இருக்கின்ற இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள், அவரோடு நானா அவரான்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆகவே என்னோட 2 பேரும் சேர்ந்து தான் ஒன்றா வந்துட்டு இருக்கோம். சென்னை மாவட்டத்திலிருந்து இந்த பகுதி வரை அதை கட்டுக்கோப்பாக வைத்து கட்சி கூட்டங்களை நடத்தி சாதனை படைத்து வருகின்ற எனது அண்ணன் JCT பிரபாகரன் அவர்களுக்கும் யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை, நேரம் காலம் இல்லை. ஆகையால் ஒரு சில மணி துளிகள் எடுத்துக்கொண்டு முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க, டிவியில் பேசிட்டே இருக்கோம், நேற்று கூட பேசுறேன், இன்னைக்கு முடியல வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரகசியம் சொல்றாரு அண்ணன், எடப்பாடி பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போறாரு, அந்த ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, சரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்ன, ரொம்ப சிம்பிளுங்க, உங்களுக்கு புரியல, பாரதி 39வது வயதில் எல்லா மொழிகளையும் அலசி ஆராய்ந்து இறுதியாக சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். யாமறிந்த புறவனிலே பல்வனை போல் இளங்கோவை போல் கம்பனை போல் யாங்கனுமே நான் கண்டதில்லை என்று சொன்னார் இல்லையா? கம்ப ராமாயணத்தை யார் எழுதினாங்கன்னு கேட்டா கம்பர்னு பேரை முன்னாடியே இருக்கு. நம்ம அறிவாளி எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு தெரியும், யார் எழுதினார்னு சொன்னாரு, சேக்கிடார். அதுக்காக தான் சொல்லியிருக்காரு அண்ணன் திகார் ஜெயிலில் முடிச்சு விட போகணும்னு சொல்லி. எனது தாய்மொழி தமிழை யார் தெரிந்தாலும் விடமாட்டோம் என்று சொல்லுவோம். இந்த தமிழ் அது மாதிரி
அப்புறம் அபிராமின்னு சொல்ல முடியாம ஆபிரகாம் லிங்கன் சொல்ல வர முடியாம அபிராமி அபி 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 பக்கத்தில் இருக்க பிஏ ஆபிரகாம் லிங்கன் அண்ணன் ஆபிரகாம் லிங்கன் இப்படின்னு ஒரு காமெடி. அதுக்கு பின்னாடி ஒரு ஷீட்டு கீழே விழுந்துருச்சு. தூக்கிலிடப்பட்டவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவிலேயே அம்பேத்கரை தூக்கில போட்ட ஒரே ஒரு ஜீவன் இந்த எடப்பாடி பழனிசாமி தான். வேற யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சட்டப்பேரவை இப்படி ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன புத்தகம் படிச்சீங்க? அப்படி நிறைய படிச்சிருக்கேன், எக்கச்சக்கமா படிச்சிருக்கேன். ஒன்னே ஒன்று சொல்லுங்களேன். அம்மா சிம்மி கார்வால் இன்டர்வியூல சொல்லுவாங்க, ஒரு புக்கு பேரை சொல்லுவாங்க, சிம்மி கார்வால் ஆடி போயிடுவாங்க. நான் இது மாதிரி புக்கு கேள்விப்பட்டதே இல்லைம்பாங்க. ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. கர்நாடக மாநில கழக செயலாளர் இருந்தப்போ ஒரு புக்கு கன்னடாவில் எழுதியிருக்குது. அந்த ஆத்தர் சாமராஜ்பேட்டையில் இருக்காரு. அந்த புக்கு வேணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கிருந்து சொல்றாங்க. அப்புறம் அடிச்சு மோதிட்டு போனா அவர் பெரியவர், ரொம்ப வயசாயிடுச்சு, 90 வயசு. அவர் வீட்டில் இருக்கார். இது மாதிரி அம்மா பேரை சொல்லி புக்கு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். அதை தேடி கொடுத்தார் அந்த புத்தகத்தை அவர். ஆகவே இந்தியாவிலேயே 2 பேர் தான் அதிகமான புத்தகங்களை படித்தவர்கள். இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் எழுதியிருந்தது. ஒன்று இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னொன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அதிகமான புத்தகத்தை படித்தார்கள். இது சரித்திரம். அப்படிப்பட்ட தலைவி பேரை சொல்லி ஆட்சியில் உட்காந்துட்டு என்னடா புக்கு படிச்சேன்னு கேட்டா, நான் உள்ள போய் சொல்றேன். இந்த நிருபதியை கூட்டு போயிட்டு அங்கே போய் அது ஏகப்பட்ட புக்கு இருக்கு, நான் என்னன்னு சொல்றது, அவன் மண்டையில் தலையில் அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டான். இந்த கூத்தெல்லாம் 4 வருஷம். நான் கேட்கிறேன், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் எங்கள் அண்ணன். பல அமைச்சர்கள் இருந்தார்கள், யாரையும் அம்மா கை காட்டவில்லை. கொடுத்த நாற்காலியை திரும்பவும் மீண்டும் முதலமைச்சர் பதவி கொடுத்த பெருமை விசுவாசமான தலைவர் ஓபிஎஸ் அண்ணன் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாராட்டினார். நடந்ததா இல்லையா? ஏன் வேற யாரையாவது கூப்பிட்டு கொடுத்திருக்காங்க? அம்மா எவ்வளவு சீனியர்ஸ் இருந்தாங்க கட்சியில. இந்த பழனிசாமி ஓரம் கை கட்டி நிற்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் முன்னாடியே வரமாட்டார். இவர் கால கொடுமை. 13 அமைச்சர்கள் சிறையில் வந்து பார்த்தாங்க என்ன வச்சு. வரன்னு சொல்லிட்டு இந்த சின்னம்மாவை பார்க்க கூட வரல. அவ்வளவு நன்றியுள்ள மனிதன். அவர் கடந்து வந்த பாதை என்ன நீங்க நினைச்சு பாருங்க. அவருடைய வரலாறு என்ன சொல்லுங்க. இரட்டை சின்னத்தில் நின்று தோற்காத ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை நான் இன்று குறிப்பிட விரும்புகிறேன். அவர் தோற்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பட்டியலே கையில் இருக்கு. பழனிசாமி அவர் ஒரு நாள் அந்த சின்னத்தை தோற்கடிக்கவில்லை. ஒரு கூட்டணி பேச வேண்டுமா, எனது அண்ணனை தான் அனுப்புவார்கள் அம்மா அவர்கள். ரிவ்யூ மீட்டிங் செக்ரட்டரியில் உள்ள வந்ததும் எங்கே பன்னீர்செல்வம் என்று கேட்பார்கள். அவர்களை அமரச் செய்துதான் அடுத்த அமைச்சரை அழைப்பார்கள். ஒரு முடிவெடுக்க வேண்டுமா, அங்கே எங்கள் அண்ணன் வேண்டும். அந்த தாய் என்றுமே ஓபிஎஸ் என்கிற தலைவரை கடக்காமல் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரம். எங்கடா இருந்த நீ? எங்க இருந்த நீ? யாரோ போட்ட பிச்சை, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்ற மாதிரி இவன் ஆள வந்தவன். அவர்கள் போட்ட பிச்சையிலே காலில் விழுந்து மேல வந்துட்டு எப்படிப்பட்ட வரலாறு மிக்க தலைவர், வேட்டியை கட்டக்கூடாது. அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் கொடியை எடுக்கக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்லி அம்மா பெயரை சொல்லி இந்த இயக்கத்தை பாதுகாத்து நிற்கின்ற அந்த சிங்கம் கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு மனு. நான் ஒருவரை பேசும்பொழுது பேச முடியல, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இவனுக்கு பயந்தில்ல, இவனையும் நான் பார்ப்பேன், இவன் அப்படியும் பார்ப்பேன், வேற விஷயம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா யாரை கொடி கட்டக்கூடாது, யார் வேட்டு கட்டக்கூடாது. பாடை வீடுகளில் இந்த களத்தில் ஏழை எளிய தாய்மார்களுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உனக்கு ஒரு கொடி எனக்கு ஒரு கொடி கொடுத்தாங்களா? தப்பு இல்லையே. நம்ம எதிரிகள் கொடியை பிடித்தால் கூட வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியை
நாம் வரவேற்க வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த இயக்கத்திற்காக இவ்வளவு தியாகங்களையும் செய்த அண்ணன் அவர்கள் கொடியை பிடிக்காத மனு போடுறான், பேரை பயன்படுத்தக்கூடாது மனு போடுறான். பொறுத்தவரை பொறுத்து பார்த்தார், வேணாம்ப்பா கட்சி போயிடும், வழக்கில் ஜெயிச்சிருக்க, நான் ஜெயிச்சேன்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கல, 2 பேரும் பயணம் செய்து போவோம், எதிரிகள் எக்காலம் இடுகிறார்கள், அவர்கள் கை ஓங்கிவிடும், வா பழனிசாமி போலான்னு கூப்பிட்டாரா இல்லையா? இந்த நாடு பூரா இன்னைக்கு சொல்லுது, மக்களை லட்சக்கணக்கில் சந்திக்கிறோம், எல்லாம் ஒற்றுமையா போகணும், என்னங்க பண்றது, உங்க அண்ணன் கூப்பிட்டாரு, அந்த திமிரு பிடிச்சவன் வரல, ஆகவே கட்சி உடஞ்சி நிற்குதுன்னு சொல்லி புகழேந்தி சொல்லவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வெயிட் பண்ணார், காத்து கொண்டிருந்தார், ஒரு நல்ல நிலை ஏற்படும், மௌனமாக இருந்தார். என்னுடைய அரசியல் ஆசான் அம்மா இடத்திலிருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அத்வானியிலிருந்து அத்தனை பேரிடம் பழகி வந்தான். ஆனால் ஒன்றே ஒன்றை தான் நான் எனது அரசியல் வாழ்க்கையில் என்னால் முடியாத ஒன்று, பொறுமை. அந்த பொறுமையின் சிகரமாக இருப்பவர் என் அண்ணன், அமைதியினுடைய அங்கமாக இருப்பவர் என் அண்ணன். அவரிடத்திலே அந்த அமைதியை பார்க்க முடியுது. அமைதி கலைந்தது, தூக்கி எறிந்து விட்டார். இனி கட்சியை காப்பாற்ற வேண்டும், வீணாக போய்விடும் இந்த கட்சி. நான் ஒன்றே ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அண்ணன் என்ன தப்பா நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வைரமுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல உண்மையிலே சொல்றேங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த மாலை வேளையில் அதிகாரத்திலே இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட முதலமைச்சர். ஒரே ஒரு நிமிஷம் பவர் இருக்கு கையில. பாஸ்கர் ராவ் ராமாராவுக்கு பண்ண கதை, அது பெரிய கதை. அன்னைக்கு மாத்திரம் அண்ணன் மனசு வச்சு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி இருந்தால் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய தொடர் முதலமைச்சராக அண்ணன் இருந்திருப்பார். அம்மா எப்படி கேட்டார்களோ அப்படித்தான் சின்னம்மா கேட்டதும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். பதவியா, பதவி வெறியா, தர்மமா, நியாயமா, நீதியா என்று சொன்னால் என் அண்ணன் நீதியின் பக்கம் நின்று யார் கொடுத்தார்களோ வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார். அத்தனை பதவிகளையும் பார்த்தாகிவிட்டது. பொருளாளர் இருந்து அத்தனையும் எல்லா கட்சியில எல்லா பதவி, மாவட்ட செயலர் எல்லா பதவியும் அவர் அனுபவித்தாகிவிட்டது. பின்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ண போறார்? நாங்க நாளைய முதல்வர் சொல்றோம், 40 நமதே என்று சொல்லுகிறோம். அது அல்ல. இங்கே அண்ணன் இங்கே அமர்ந்திருப்பதற்கு காரணம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பின்னாலே புரட்சி தலைவி அம்மா காப்பாற்றி வந்த வழி உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் அவருடைய எண்ண நாளங்களில் இருப்பது, அவருடைய மனநிலை எல்லாம் இந்த கட்சி பணக்காரர்கள் கைக்கு போய்விடும், பழனிசாமி போன்ற துரோகிகள் கைக்கு போய்விடும். போய்விட்டால் அந்த கட்சி அழிந்து போய்விடும். ஆகவே அதை விடக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எந்த கொடியை நீ பிடிக்க கூடாது என்று சொன்னாயோ அதற்காக நீ மன்னிப்பு கேட்கின்ற காலம் வெகு விரைவில் வரும். பிறக்கும் போது அந்த கொடியில தான் பிறந்தோம், வளரும் பொழுது அந்த கொடியில தான் வளர்ந்தோம், சாகும் போது அந்த கொடிதான் எங்க மேலே போர்த்தப்படும். பழனிசாமி, உனக்கும் அந்த கொடிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த அம்மா பெயரையும் தலைவர் பெயரையும் சொல்ல அருகதை கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் அவர்கள். அதனாலதான் பாரத பிரதமர் எல்லார் முதுகிலையும் குத்தனா பழனிசாமி, குத்தாத முதுகே இல்லை. ஒரு நேரத்தில் சின்னம்மா சொன்னார்கள், மேல இருந்து என்ன குலைக்குதுன்னு சொன்னாங்க, என்னுடைய முதுகில இடமில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் அவங்க அனுபவிச்சது. அத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 11 பேரையும் கொண்டு வந்து ஆட்சியை காப்பாற்றினார். இவருக்கு துரோகம். பாரத பிரதமர் இவரை பத்தி தெரியாம கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சார். அவருக்கும் துரோகம், அல்வா கொடுத்தாச்சு. அதனாலதான் நேத்தி பாரத பிரதமர் அண்ணனை கூப்பிட்டு கையை எப்படி வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது என்ன ரகசியம் சொல்லி. பல பேர் திகார்ன்றான், இதில் சென்னை ஜெயில் தான்றான் பழனிசாமிக்கு. ஆகவே
அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நல்ல வாய்ப்பு. நீங்க போய் கிராம கிராமமா சொல்லுங்க, யாராலும் அழிக்க முடியாத ஒரே ஒரு பொக்கிஷம் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்ட அமைதியான தலைவர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்த வேண்டும் என்கின்ற குரல் தான் தமிழகத்திலே எங்குமே இருக்கிறது. அதை முன்வைத்து இந்த வீரநடை பயணம் தொடரும். இது வெற்றியாக மாறும். தேர்தல் களம் இலங்கலாம். ஒரு இடத்துக்கு ஜெயிக்குதுங்க, ஒரே ஒரு இடம் தேனி. நீங்க நினைச்சு பாருங்க, 38 இடம் தோத்தாச்சு தமிழ்நாட்டில். தேனி நாடாளுமன்றத்தை ஒன்றுமே செய்ய முடியவில்லை, புயல் அடித்தது. நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா அந்த தேனியை வெற்றி பெற வைத்தது அண்ணன். அதே போலத்தான் 39 இடங்கள் அவரே முடிவு செய்து கூட்டணியை அமைத்து அந்த 39 இடங்களிலும் கழகம் வெற்றி பெற காரணமாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே உணர்த்தி ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, இந்த பூரா வெள்ளத்தில் மிதக்குது மெட்ராஸ், சென்னை. 2 பேர் அடிச்சுக்கிட்டான். பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சி சில தலைவர்களும் மோதல் பெருசா போயிட்டு இருந்துச்சு. ஒரு திருடனை 2 போலீஸ் பிடிச்சிட்டே போச்சான். அந்த போலீஸ் அடிச்சுட்டு திருடன் தப்பிச்சுட்டான். இந்த ஆளு 750 கிலோமீட்டருக்கு மேல வடி நீர் கால்வாய் போட்டிருக்க, தண்ணி உள்ள போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா பழனிசாமி? ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல இந்த சென்னை வெள்ளமாக மாறியதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்க. எவ்வளவு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் பழனிசாமியும் டையப் வச்சுக்கிட்டு ஒரு நடவடிக்கையும் எடுப்பதே இல்லை, கைது செய்ய முன்வருவதே இல்லை. ஆனா உங்க அமைச்சருக்கு ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்க டிவிஎஸ் உங்க அமைச்சர்களை உள்ள அனுப்புது. பொன்முடி உள்ள போறார், 3 கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 9 வருஷம். அதே நேரத்தில் போனவர் ஒருத்தரை காண செந்தில் பாலாஜி, அவரும் போய் எங்க கண்டா வர சொல்லுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே போராடுவோம், வெற்றி பெறுவோம். நான் அரிமா நோக்கோடு அண்ணன் வந்திருக்கிறார்கள், தலைமை ஏற்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து நிற்போம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வாழ்க வாழ்க, புகழ் ஓங்குக என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கழக இளைஞரணி செயலாளர் என் அன்பு சகோதரி பேசுவார்கள். இறை தாமரை வாங்க. மறைந்தும் மறையாமலும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் கலைஞ்சு போவாங்களே. மாவட்ட மறைந்தும் மறையாமலும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நமது இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்குகிறேன். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் என்று வார்த்தை வரிகளுக்கேற்ப உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கழகம் நமக்கு சொந்தமாகும் என்று சிந்து பாடுங்கள். தயவு செய்து தாய்மார்களே, நீங்கள் வந்து இங்கு அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது அண்ணன் அவர்கள் உரையாற்ற சிறிது நேரம் இருக்கிறது. தயவு செய்து அவரவர்களுடைய இருக்கையிலே கழக கண்மணிகளும் தாய்மார்களும் அமருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நமக்காக அண்ணன் அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்து விட்டார். சிறிய பொறுப்பிலிருந்து உலகின் உச்சபட்ச பதவியான முதல்வர் பதவி வரைக்கும் அனுபவித்து விட்டார். இங்கு அண்ணன் அவர்கள் வந்திருப்பது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை போன்ற கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களுக்காகவும். ஆகவே அண்ணன் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை கேட்பதற்காக நமது தாய்மார்களும் கழக தொண்டர்களும் இங்கு குழுமி இருக்குமாறு அன்புடன் மேலும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
நம்மையெல்லாம் காக்கும் பொருட்டு நம் இதய தெய்வம் அம்மாவும் புரட்சித் தலைவர் கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். எதற்காக? நம்மை காப்பதற்காக, தமிழக மக்களை காப்பதற்காக. அந்த கழகத்தை அன்று சொன்னார் கயவன் கருணாகம் கருணாநிதி ஒரு புற்றுக்குள் கருணாகம் படையெடுக்க கரையான் புற்றுக்குள் கருணாகம் பூந்த கதையாக கழக நிறுவனரும் காத்த புரட்சி தலைவி அம்மாவும் ஆரம்பித்த இந்த கழகத்திற்குள் இன்று ஒரு கருணாகம் புகுந்து விட்டது. அதை வெளியேற்றுவதற்காகவே இந்த கூட்டம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்களின் உரிமையை மீட்பதற்காகவே இந்த கூட்டம். ஆகவே அனைவரும் ஒன்றாக அமருங்கள், தயவு செய்து ஒன்றாக அமருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஏன் எதற்கு தோற்றுவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தலைவர் அவர்கள் 1958 திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தலைவர் அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் தான் நடிக்கின்ற படங்களில் எல்லாம் உதயசூரியனை தன் மனதில் நிறுத்தி கழகத்திற்காக பாடுபடுகிறார். அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கயவன் கருணாநிதியால் அவருக்காக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து உள்ளத்தில் பொறாமை கொண்டு தலைவர் அவர்களின் சில பல பொய்யான காரணங்களை சொல்லி நீக்கி விடுகிறார். அப்பொழுது தலைவர் அவர்கள் மனதில் உருவானதுதான் ஒரு தொண்டர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை, தொண்டரால் ஆரம்பித்த இயக்கத்தை தொண்டர்களுக்காகவே தொடங்குகிறார். அப்படிப்பட்ட இயக்கமானது இன்று கயவன் ஒருவன் கையில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. அதற்காக கழகத்தை காக்க தொண்டர்களுக்காக நான் இருக்கிறேன் என்று அண்ணன் அவர்கள் நம்மோடு நின்று இன்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் அண்ணன் திருப்பார் கடலில் வீற்றிருக்கும் திருமாலையின் அண்ணா நாங்கள் பார்த்ததில்லை, கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானையும் பார்த்ததில்லை. நாங்கள் கண்கண்ட தெய்வமாக தலைவருக்கு பின்னாலும் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு பின்னாலும் நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தெய்வம் அண்ணன் அவர்களை வணங்குகிறேன். அண்ணன் அவர்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பொன்னியின் செல்வனின் போர்ப்படை தளபதி போல பயணித்துக் கொண்டிருக்கும் வாழும் வந்தியத்தேவன் எங்கள் அண்ணன் பதவி பைத்தியம் முடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு வைத்தியம் பார்க்க வந்துள்ள அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அண்ணன் அவர்களை வணங்குகிறேன். அவர்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அண்ணன் அவர்களையும் அண்ணன் சேசினி பிரபாகர் அண்ணன் அவர்களையும் அவர்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கழக கொள்கை பரப்பு செயலாளர்கள் மருதழகராஜ் அண்ணன் அவர்களையும் மற்றும் அண்ணன் புகழேந்தி அண்ணன் அவர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அம்மன் பி வைரமுத்து அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கும் தாய்மார்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அந்த தர்ம யுத்தம் ஏன் நடந்தது என்று எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றமும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி, மறைந்த பெரியவர் அவைத்தலைவர் மற்றும் நமது அண்ணன் செம்மலை இவர் 3 பேர்களும் சேர்ந்து அணிக்க இரட்டை இலையும் கழகமும் தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் ஒதுக்கியது. அதற்கு பின்னால் கழகத்தின் நலன் கருதி அண்ணன் அவர்களுடன் இணைந்தார். கட்சி எப்பொழுது நம் அண்ணன் கைக்கு தான் கட்சியும் சின்னமும் வந்தது. ஆனால் அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இந்த கழகம் இயங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அம்மாவின் பிள்ளையாக, தாயின் தலைமகனாக கழகத்தை காப்பதற்காக அவர்களுடன் இணைந்தார். இணையும் பொழுது என்ன சொன்னார்கள் அந்த தங்கமணியும் வேலுமணியும் என்று நான் அங்கிருந்தேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணன் அவர்களிடத்தில் வெளியே கார் போட்டுட்டு நடந்தீங்க, ஏனென்று நான் தங்கமணி அண்ணா வேலுமணி அண்ணா நீங்கள்லாம் அப்போ அண்ணன் விளைய மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அண்ணா கழகத்தை காப்பாற்றணும், உங்களை விட்டால் வேறு யார் இருக்கான்னு வந்து கேட்டீங்க. அண்ணனும் இணைஞ்சாரு. என்ன சொன்னீங்க, கழகத்தில் தலைவர் நீங்கள் தான், ஒற்றை கையெழுத்து நீங்கள் தான் சொல்லி கொண்டுட்டு போய் சேர்த்துனீங்க. அதுக்கடுத்து என்னங்கண்ணா பண்ணீங்க, இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி உருவாக்குனீங்க, அதுக்கு கையெழுத்து பவருக்குன்னு சொன்னீங்க. 3 முறை முதல்வராக இருந்தவர் எங்கள் அண்ணன் அவர்கள் உன்னை போல தவழ்ந்து மண்டியிட்டு பதவியை பெற்றாரா? இல்லை,
எங்கள் அண்ணன் அவர்களை தேடி அந்த பதவி வந்தது. 3 முறையும் பரதனாக அந்த பதவியை திருப்பி கொடுத்தவர் எங்கள் அண்ணன் அவர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? விதிவசத்தால் வந்த பதவியை கொடுத்தவரையே காலை வாரி விட்டுவிட்டு எதை பார்த்து ஏதோ உடைத்தது போல என்றீர்கள். இதெல்லாம் நியாயமா? அண்ணன் ஆரம்பித்த தர்மயுத்தம் எதற்காக? சின்னம்மா அவர்களின் மீது சுமத்தப்பட்ட அந்த ஒரு இதை களைவதற்காகத்தான். சின்னம்மா அவர்கள் மீது உங்களை போன்றவர்களால், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கலையை களைவதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் தர்மயுத்தம் ஆரம்பித்தார்கள். அவர்களை குறை சொல்ல ஒன்றுமில்லை. ராஜமாதா போல் இருக்க வேண்டிய சின்னம்மாவை இன்று என்ன நிலை செய்து வைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் வரும் பொழுது கழக கொடியை கட்டக்கூடாது, காரில் கழகத்தினர் பேசக்கூடாது. யார் உங்களுக்கு அந்த பதவி கொடுத்தது? எடப்பாடி பழனிசாமி அவர்களே. சின்னம்மா மட்டுமல்ல, இதய தெய்வம் அம்மா அவர்கள் உன்னிடத்தில் பதவியை கொடுத்திருந்தாலும் இதே நிலைமைதான் ஏற்பட்டிருக்கும். அண்ணன் அவர்கள் சொன்னது போல அண்ணன் இதய தெய்வம் அம்மா அவர்களை சாவை நோக்கி காத்திருந்தீர்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு அடுத்த பொதுக்குழுவில் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா இல்லை, நான் தான் பொதுச் செயலாளர் என்று உனக்கு நீயே கூறிக்கொள்கிறாய். இந்த பதவி பைத்தியம் எத்தனை நாளைக்கு? 1.5 கோடி தொண்டர்களும் எங்கள் அண்ணன் அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். நீ எத்தனை நாள் பொதுச் செயலராக இருந்துவிடப் போகிறாய்? உட்கார்ந்து கொண்டு தொண்டரிடத்தில் பொக்கை வாங்குகிறாய். நான் பார்க்கிறேன். நீ என்ன அம்மாவா? கேட்கிறேன். எங்கள் தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, இன்றும் சரி, சாயங்காலம் 6 மணிக்கு தொண்டர்களை பார்க்க ஆரம்பிச்சார்னா நைட்டு 1 மணி ஆகும். அவ்வளவு நேரமும் நின்றுகிட்டே தான் எல்லாத்தையும் சந்திப்பார். இதுல ஏழை, பணக்கார, அமைச்சர், தொண்டன் அப்படிலாம் பாகுபாடு பார்த்ததில்லை. எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அனுமதிப்பாரு, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்துவாரு. நீ என்ன வேலுமணி, தங்கமணி உனக்கு வேண்டியவன் என்றால் உன்னுடைய ரூமில் கூப்பிட்டு பொக்கை வாங்குகிறாய். தொண்டர்கள் என்றால் நீ 3 படி மேலே ஏறிக்கொண்டு கீழே நிறுத்தி வைத்து பொக்கை வாங்குகிறாய். இது என்ன நியாயம்? தொண்டர்கள் என்றால் அவர்கள் இழிச்சு வாயிர்களா? புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தான் கழகத்தின் தலைவர்கள் என்று எங்கள் தலைவர் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப தொண்டர்களை மதிக்காத நீ, உனக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவி ஒரு கேடா? கேட்கிறேன். நீ என்ன 2247 பொதுக்குழு உறுப்பினர்களை விலக்கி வாங்கி குண்டர்களை வைத்து எங்கள் அண்ணன் அவர்கள் மீது தண்ணீர் பாட்டிலை வீசி நீ அந்த பொதுச் செயலர் பதவியை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறாயா? நாங்கள் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் அங்கிருந்திருந்தால் உன் நிலைமையே வேறு. நாங்கள் எல்லாம் அங்கு இல்லை, அதன் காரணமாக தண்ணீர் பாட்டிலை வீசினாயா? அதையெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது. அந்த எடப்பாடி பழனிசாமியை இந்த கழகத்தை விட்டு விரட்டி அடிப்போமா இல்லையா? தொண்டர்கள் நீங்கள் கூறுங்கள். விரட்டி அடிப்போமா? நம்ம அண்ணன் அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் நாம் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும். நம் கழகத்தையும் இரட்டை இலையையும் மீட்டெடுக்க வேண்டும். கட்சியின் தலைவரும் ஆட்சியின் தலைவரும் அண்ணன் அவர்கள் ஆட்சி கட்டலில் அமர வேண்டும். கட்சியின் தலைமை பொறுப்பில் அமர வேண்டும். அதற்கு ஒவ்வொரு தொண்டர்களும் 1000 தொண்டர்களாக இருந்து எடப்பாடி பழனிசாமி போன்ற எட்டப்படை நாம் விரட்டியடிக்க வேண்டும். வருகின்ற காலங்களிலே 24/7 என்று ஒவ்வொருத்தரும் உழைத்து கழகத்தை மீட்கும் வரை ஓயாமல் போராட வேண்டும் என்று கூறி இந்த பேச வாய்ப்பளித்தமைக்கு இந்த எளிய தொண்டருக்கு இவ்வரிய மேடை அமைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். எல்லாருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு அனைவரும் பொறுமையாக இருந்து உணவருந்தி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சிக்கன் பிரியாணி, ஸ்வீட், ரைத்தா, கத்தரிக்காய் கூட்டு, வெஜிடேரியனுக்கு இடியாப்பம், இட்லி. அடுத்தபடியாக ஆலோசனை வழங்குபவர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என் ஆருயிர் அண்ணன் JCD அவர்கள். போற்றுதலுக்குரிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கழக ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன்
என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் கலங்கரை விளக்கமாக இருக்கிற அண்ணன் OPS அவர்களே, அவருக்கு உறுதுணையாக எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எங்கே நிற்கின்றீர்களோ அதுதான் வெல்லுகிற இடம் என்று சொல்லி தோளோடு தோள் கொடுத்து துணை நிற்கிற அருமை அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் அருமை அண்ணன் புகழேந்தி அவர்களே, இலக்கிய அணி செயலாளர் இறைத்தாமரை சகோதரி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் வைரமுத்து அவர்களே, தென்னவன் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூராட்சி ஊராட்சி கழக நிர்வாகிகளே, சகோதரி இறைத்தாமரையின் இலக்கிய அணி செயலாளர் பேச்சு உள்ளபடியே வேறு ஆவேசமாக எதிரிகளுக்கு சவால் விடுகிற விதத்திலும் உண்மையை எடுத்து கூற விதத்திலும் சிறப்பாக அமைந்திருந்தது. தமிழ்நாடு முழுவதும் அவர் இலக்கிய அணிக்கென்று ஒரு பாசறை மிகப்பெரிய அமைப்பை ஏற்படுத்துவாரேயானால், அண்ணன் சொல்லியபடியெல்லாம் செய்வாரேயானால் அது இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் என்று நான் கருதுகின்றேன். இங்கே வழக்கம் போல நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி அவர்கள் சவால் விட்டு பேசினார். எடப்பாடி பழனிசாமி 2 பேரை பார்த்துதான் இப்போது பயப்படுவார். ஒன்று நம்முடைய மருது அழகராஜ், அடுத்தது நம்முடைய புகழேந்தி அவர்கள். 2 பேரும் டிவி பேட்டியாக இருந்தாலும் சரி, எழுதுவதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு வார காலமாக எடப்பாடி பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பது தீகார் ஜெயில் என்று ஏன் அவர் சொன்னார், இது எங்கே போய் முடிய போகிறோம் என்று கவலையில் தூக்கம் பிடிக்காமல் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இங்கே இருக்கிற பல பேருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தெரியும். அவர் அடியொற்றி நடந்த புரட்சித் தலைவர் அம்மாவை தெரியும். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதற்கு எல்லோரும் தேர்ந்தெடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆதரவோடு தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, முதலமைச்சராக ஆவதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இடம் கிடைத்தது. ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு, திராவிட இயக்கத்திற்கு புரட்சித் தலைவர் ஆதரவு இல்லாமல் வந்திருக்க முடியாது. ஆனால் இந்த இயக்கம் கொள்கையை விட்டு, கோட்பாடுகளை மறந்து, அண்ணாவை மறந்து, பெரியாரை மறந்து, மக்களை மறந்து, மனித நேயத்தை மறந்து ஒரு இயக்கம் தரிகட்டு போய்க் கொண்டிருக்கிறதே என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கணக்கு கேட்டு துவக்கினார். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், இவர் சொன்னால் இது நியாயம் இருக்கும், இவர் சொன்னால் தர்மம் இருக்கும், இவர் சொன்னால் கருத்து நியாயம் இருக்கும் என்று மக்கள் உணர்ந்த காரணத்தினாலே தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்கம் நின்றார்கள். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவை மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணமும், மக்களிடம் வெகுவாக உடனடியாக இந்த கொள்கை பிரச்சாரத்தை முன்வைப்பதில் அண்ணாவின் கொள்கைகள் வீழாமல் சாயாமல் பார்த்துக் கொள்வதை புரட்சித் தலைவி அம்மாதான் செய்வார் என்று நம்பினார்கள். அதனால்தான் துணைவியார் என்று நாங்களெல்லாம் சொன்ன போதும், மனைவி என்று நாங்களெல்லாம் ஆர்ப்பரித்த போதும் ஜானகி அம்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன என்றால், இந்த காலகட்டத்தில் திமுகவை எதிர்ப்பதற்கு இவர்தான் சரியான நபர், இவர்தான் அந்த கொள்கை பிரச்சாரத்தை ஏற்க முடியும் என்று மக்கள் நம்பினார்கள். கழக தொண்டர்களும் ஒரே இரவில் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இணைப்பை ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை தலைமை தாங்குகிற பொறுப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்று செம்மையாக, செழுமையாக, வளமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எல்லாம் வழி நடத்தினார். மீண்டும் ஒரு தொய்வு ஏற்படுகிறது. மீண்டும் மீண்டும் இந்த இயக்கத்தை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயங்களும், எங்கே போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்பாக நிற்க முடியாமல் போய்விடுவோம் என்று கவலைப்பட்ட நேரத்திலே தான் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஒரு பாவமும் அறியாத, ஒரு தவறும் செய்யாத, எந்த குற்றமும் செய்யாத, தொண்டர்களுக்கென்றே வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள், கேவலப்படுத்தியவர்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிற்கிற போது என்ன நிலைமை என்பதைத்தான் ஏறத்தாழ 8-9 தேர்தல்களிலே 8 தோல்வி எடப்பாடி என்று நீங்கள் எல்லாம் சொல்லுகிற அளவிற்கு மாபெரும் தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி அணு அணுவாக அறிந்தவருக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது. அவர் நடத்தி வந்த வியாபாரத்திலே
காலையிலே அவர் போய் கடையில உட்கார்ந்திருந்தால் எம்ஜிஆர் பாட்டு கேட்கும் என்று ஊரில் இருக்கின்றவர்கள் சொல்லுவார்கள். தம்பி பன்னீர்செல்வம் வந்துவிட்டார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அண்ணன் பன்னீர் வந்துவிட்டார் என்று இளைஞர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் எம்ஜிஆர் பாட்டு கேட்க. அப்படி இந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ். இயக்கம் தோன்றிய காலத்துக்கு முன்பாகவே புரட்சித் தலைவர் பாடல்களை முணுமுணுத்து பாடி மக்களை சேர்க்கிற அந்த பணியிலே உடனிருந்து தோளோடு தோள் கொடுத்து உழைத்தவர் தான் அண்ணன் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர். இப்போது அநீதி என்று நான் சொல்லுவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொய்வு ஏற்படுகிற போது அந்த தொய்வை நீக்குகிற பணிக்கு யாரும் முன்வரவில்லை, மந்திரிமார்கள் முன்வரவில்லை. ஒரு அநீதி இழைக்கப்படுகிறவர் 2 பேரும் ஒரு தேர்தலில் நின்று தொண்டர்களெல்லாம் ஓட்டு போடுகிறார்கள். தொண்டர்களெல்லாம் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றதாக அறிவித்து 2 பேரும் கீழே வைத்துக் கொண்டார்கள். எல்லாம் படம் பார்த்தீங்களா இல்லையா? கேக் ஊட்டி கொண்டார்கள், செங்கோலை பிடித்துக் கொண்டார்கள். நான் கேட்கிறேன், செங்கோலை பிடித்துக் கொள்கிற போது இவர் யார் என்று தெரியவில்லையா? கேக்கு ஊட்டி கொள்ளுகிற போது கைகளை கொட்டி எல்லோரும் ஆர்ப்பரித்த போது இவர் யார் என்று தெரியவில்லையா? 2026 வரைக்கும் பதவியிலே இருக்க வேண்டிய இவரை 5 மாதத்துக்குள்ளாகவே வேண்டாம் என்று நீங்கள் சொல்லும்போது வாய் மூடி மௌனமாக இன்னும் கால அவகாசம் தந்து இவர்கள் திருந்தினால் இந்த இயக்கம் பாடுபடாமல் போகுமே என்று கவலைப்பட்டவர் தான் நம்முடைய உன்னதமான தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். தர்மயுத்தம் நடத்துகிற போது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நாங்கள் எல்லாம் உடனிருந்து பார்த்தபோது ஏன் தர்மயுத்தத்திலே கொண்டு போய் இந்த கட்சியோடு இணைத்தார் என்றால், இந்த கட்சி வீழ்ந்து விடக்கூடாது, 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நிலைக்க வேண்டும், நினைத்த ஆட்சி என்று அம்மா சொன்னார்கள். 1000 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த ஆட்சியை கட்சியை அழிக்க முடியாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறுதியிட்டு சொன்னார். அப்படி சொன்ன இந்த கட்சி அழிந்து விடக்கூடாது, தன்னாலே வந்து விடக்கூடாது, பழிபாவம் சுமந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அருமை அண்ணன் அவர்கள் தர்மயுத்தத்தில் இணைக்கிறார்கள். இந்த ஆட்சியை காப்பாற்றி தந்தார்கள், இந்த கட்சிக்கு இந்த பெருமையை காப்பாற்றி தந்தார்கள். வீடு நடை போட்டு பெருமிதத்தோடு தொண்டன் இந்த வேட்டியை கட்டிக்கொண்டு நடக்க வேண்டுமே என்று விரும்பி இந்த இயக்கத்தை இணைத்தார்கள். ஆட்சி காப்பாற்றப்பட்டது, கட்சி நிலைப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது என்றால், மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதென்றால் இவர் இருந்தால் தான் வர முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய எதேச்சதிகார சக்தியை பயன்படுத்தி சுய லாபத்திற்காக அண்ணன் அவர்களுக்கு அநீதி இழைத்தார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், புரட்சித் தலைவர் எப்படி இந்த கொள்கையை கோட்பாடுகளை மறந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனிகெட்டு போகிறது என்று தனி இயக்கத்தை துவக்கினாரோ, எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அண்ணா திமுகவை பீடு நடை போட்டு பெருமிதத்தோடு நடக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, அதே எண்ணத்தோடு தான் இந்த கட்சி நிமிர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய தொண்டர்கள் தன்னுடைய உழைப்பால், தியாகத்தால், உதரத்தை கொட்டியதால், உயிரை கொடுத்து வளர்த்த இந்த இயக்கம் நிலைப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிற காரணத்தினாலே தான் இந்த தொண்டர்களின் உரிமை மீட்கப்பட வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார். எத்தனையோ பதவிகளை பார்த்து விட்டார். 2 முறை புரட்சித் தலைவர் அம்மாவோட பதவி வாங்குவது என்பது, நிலைப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று நமக்கெல்லாம் தெரியும். 14 ஆண்டு காலம் பொருளாளராக இருந்தார். எவ்வளவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இவ்வளவு சொத்து இந்த கட்சிக்கு சேர்க்க வேண்டும் என்று உழைத்து 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 நியாயமான நேர்மையான முறையிலே இந்த கட்சியை வளப்படுத்துவதற்காக நிதியை சேர்த்து வைத்த பெருமைக்குரிய உட்கார்ந்திருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், அதே தலைமை கழகத்தில் பதவியில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். பதவியில் இருந்து மாற்றப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. 14 ஆண்டு காலம் ஒரே பொறுப்பில் பொருளாளராக நின்று நிலைக்கிற பணிகளை செய்த இவர் உத்தமரா? ஆனால் பதவி தலைமை கழகத்திலே பெற்று புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிடிக்காமல் மாற்றப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பெரியவரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. அந்த சோதனை அவருக்கு வரவில்லை. அவர் பாட்டுக்கு பெரிய குளத்துக்கு ஊரில் போயிருக்கலாம், அவருக்கு என்று இருக்க விவசாயத்தை பார்த்திருக்கலாம், குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிற இந்த தர்ம யுத்தத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த இயக்கம் நிலைக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் உரிமை காப்பாற்றப்பட வேண்டும். இந்த இயக்கம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்கள் இழந்த அந்த உரிமை மீட்கப்பட வேண்டும். அப்படி மீட்கப்பட வேண்டும் என்றால் நான் ஒன்றும் புதிதாக ஒரு விதியை அவர் போடவில்லை. ஒரு புதிதாக விதியை எழுதி கொண்டு வந்து இது நிறைவேற்றி என்று எதேச்சதிகாரம் செய்யவில்லை. என்ன கேட்கிறார் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதி எங்கே? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த விதி எங்கே? புரட்சி தலைவி அம்மாதான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று ஏகோபித்து சொன்னோமே, அந்த இடத்தில் யாரும் அமரக்கூடாது என்றெல்லாம் சொன்னோமே, கனவு கண்டோமே, ஆசைப்பட்டோமே, அந்த விதி எங்கே என்று கேட்கிற உரிமை தொண்டர்களுக்கு இருக்கிறது என்று
உங்களுக்காக, எனக்காக, இந்த இயக்கத்திற்காக உதிரத்தை விட்டு வளர்த்த அந்த தொண்டருக்காக நிற்கிற ஒப்பற்ற தலைவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக இங்கே குழுமி இருப்பது நிர்வாகிகள் கூட்டம். நிறைய அண்ணன் பேச இருக்கின்றார்கள். இந்த உரிமையை எப்படி மீட்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்ல இருக்கிறார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே நாம் யார்? 1.5 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நாம் யார்? இப்போது நாம் யார் என்றால், இன்றைக்கு பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகங்கள் நம் பக்கம் திரும்பி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அண்ணன் தலைமையில் பீடு நடை போட்டு பெருமிதத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் களத்திலே நிற்கும், ஆட்சியை பிடிக்கும், ஒப்பற்ற தலைவர் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய நாளை நாம் இன்றைக்கு வீடு நடை போட்டு பெருமிதத்தோடு மக்களிடம் சொல்லுவோம் என்று நான் சொல்லி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மீட்பு குழுவில் நிர்வாகிகளாக இருக்கின்றவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை செம்மையாக ஆற்ற வேண்டும். நிலைக்கிற பணிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விரும்பிய கட்சியை, புரட்சித் தலைவர் அம்மா விரும்பிய கட்சியை இன்றைக்கு ஏற்படுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் கரத்தை வலுப்படுத்த வாருங்கள் என்று நான் கேட்டு வாய்ப்பிற்கு வழங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்ல ஆசியோடு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க செங்கற்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் வைரமுத்து அவர்களை இங்கே நிறைவாக உரையாற்ற வருகின்றிருக்கின்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர், அம்மா அவர்களால் பரதன் என்று பாராட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு நாயகன் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை, கழகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை, கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்களை, அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரி மஞ்சுளா அவர்களை, கழக இலக்கிய அணி செயலாளர் அன்பு சகோதரி இளந்தாமரை அவர்களை, கழக மாணவர் அணி செயலாளர் அன்பு சகோதரர் பிரவீன் அவர்களை, செங்கற்பட்டு ஒன்றுபட்ட மாவட்டத்தின் மாவட்ட கழக நிர்வாகிகளே, பிரிவு செயலாளர்களே, மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, மாநகர் வட்டக்கழக செயலாளர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் தென்னரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செங்கற்பட்டு மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்ற பொழுது எல்லோரையும் தன்னுடைய உடன்பிறப்புகளாக, தம்பிகளாக, வயதில் முதிர்ந்தவர்களை அண்ணன்மார்களாக நினைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பிக்கு எழுதிய கடிதத்தில், நாமெல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தால் பிறந்திருக்க முடியாது, அதனால்தான் வெவ்வேறு தாய் வயிற்றிலிருந்து பிறந்திருக்கின்றோம், நாம் அண்ணன் தம்பிகள் என்ற உறவோடு இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அவர்தான் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை தம்பி வா தலைமை ஏற்கவா என்று பொதுச் செயலாளர் பதவியே கொடுத்தார். ஏனென்றால் அண்ணாவுக்கு ஒரு பெருந்தன்மை, எதற்கும்
தன் பதவி போய்விடுமோ என்று பரிதவிக்கக்கூடிய குணமில்லாதவர். தன்னுடைய திறமையால் ஆளுமையால் எதையும் சந்திக்க முடியும் என்ற எண்ணம் உள்ளவர். அதே போல்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அண்ணா புரட்சி தலைவரை இதயக்கணி என்று சொன்னார். 67 முதலமைச்சரான பொழுது அண்ணாவுக்கு மாலை சால்வை போட்டு மரியாதை செய்த போது அண்ணா சொன்ன வார்த்தை, இந்த வெற்றி தம்பி எம்ஜி ராமச்சந்திரனால் கிடைத்த வெற்றி, அவருக்கு சென்று மரியாதை செலுத்துங்கள் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தனக்கு எதிராக வந்து விடுவாரோ என்று தன்னுடைய மகனை நடிகராக்கி புரட்சி தலைவருக்கு எதிராக கொண்டு வந்து, பிறகு புரட்சி தலைவர் இருந்தால் தன்னால் அரசியலில் ஜொலிக்க முடியாது என்று நினைத்து கட்சியை விட்டு தூக்கி எறிந்தார். அப்பொழுது முதலில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் புரட்சி தலைவரோடு வந்தார். இந்த செங்கற்பட்டு, ஒன்றுபட்ட செங்கற்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SM துரைராஜ், ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர், முதலில் வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். பிறகு நிறைய 12 பேர் வந்தார்கள். அண்ணன் காளிமுத்து, GR எட்மண்ட், முனாதி, பே சீனிவாசன், கோவை செழியன், ஆலடி அருணா, இப்படி பல பேர் 12 பேர் வந்தார்கள். அண்ணன் குடசெல்லையா, துரை கோவிந்தராஜன், எம்பிக்கள் KA கிருஷ்ணசாமி, இப்படி பல பேர் வந்தார்கள். 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் கழித்து. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அண்ணாவுக்கு இருந்த பெருந்தன்மை, அதற்கு பிறகு புரட்சி தலைவர் இயக்கத்தை ஆரம்பித்து தன்னுடைய கட்சிக்கு பொதுச் செயலாளராக ராகவானந்தம், பாவு சண்முகம் போன்றவர்களை நியமித்தார். அவருக்கு ஒரு தைரியம், எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் அண்ணாவுக்கு எப்படியோ அப்படி புரட்சி தலைவருக்கு. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், கருணாநிதி செய்தது போல் எடப்பாடி பழனிசாமி 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன். அம்மா கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்தவுடன் அம்மாவே தன்னுடைய வாயால், யாரும் தன் பதவியை பிறரிடம் கொடுத்தால் திருப்பி வருமா என்று கவலைப்படுவார்கள். ஆனால் எனது அன்பு சகோதரர் அண்ணன் பெயரை சொல்லி பரதன் போல் திருப்பி என் கையிலே கொடுத்து விட்டார் என்று அம்மாவால் போற்றப்பட்டவர் அண்ணன் அவர்கள். 3வது முறையும் கிடைத்த முதலமைச்சரை திருப்பி கொடுத்தார். ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி பதவியை காப்பாற்றிக் கொள்ள தங்கமணி வேலுமணியை தூதுவிட்டு காலில் விட வைத்து, இந்த கட்சியை காப்பாற்றுங்கள், நீங்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கிறீர்கள், இணைத்து விடுங்கள் என்று கெஞ்ச வைத்து அண்ணன் அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற வகையில் அன்றைக்கு TTV அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அண்ணன் ஆதரவு அளித்திருந்தால் 1 வருடத்திலேயே எடப்பாடி பழனிசாமி பதவி பறிபோயிருக்கும். தனக்கு கிடைக்காத பதவி எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது என்று ஒரு கெட்ட எண்ணம் அண்ணனுக்கு இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவே ஆயிருக்க முடியாது. தனக்கு இல்லை என்றாலும் இந்த இயக்கம் வாழ வேண்டும், இந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கொண்டு வந்த இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும், அம்மா என்னபடி 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று இணைந்து 5 வருடம் இந்த இயக்கம் ஆட்சி செய்வதற்கு துணையாக இருந்தவர் அண்ணன் அவர்கள். அவரை வீழ்த்தி விட்டார், அவரை இந்த இயக்கத்தை விட்டு அகற்றி விட்டால் தான் இந்த கட்சியை குடும்ப கட்சியாக்கி விடலாம் என்ற எண்ணத்தில் தன்னுடைய பணபலத்தால், அதிகார பலத்தால் சட்ட விதிகளை, புரட்சி தலைவர் கொண்டு வந்த சட்ட விதிகளை, ஏனென்றால் புரட்சி தலைவரை நீக்கும் போது ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கூட ஆதரவில்லை, SM துரைராஜ் மட்டும்தான். அதனால்தான் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவரை நீக்கினார். அதே போல ஒரு நிலைமை இனிமேல் இந்த இயக்கத்தில் வரக்கூடாது என்றுதான் இந்த விதியை உருவாக்கினார். எந்த விதியை வேண்டுமென்றாலும் மாற்றலாம், ஆனால் ஒரு தொண்டர்கள் தான் தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை
மாற்றவே முடியாத அளவிற்கு அந்த விதியை உருவாக்கினார். அதையே மாற்றி 10 பேர் முன்மொழிய வேண்டும் மாவட்ட செயலாளர், 10 பேர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை நிலைய செயலாளராக இருக்க வேண்டும். இப்படி ஒரு பேராசை பிடித்தவராக எடப்பாடி பழனிசாமி திகழ்ந்தார். இன்றைக்கு சர்வ கட்சியைச் சேர்ந்தவர்கள், திமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியை பொதுமக்களாக இருக்கட்டும், கேட்கிற கேள்வி, நீங்கள் ஒன்று சேர்ந்தால் நாளைக்கே 40 தொகுதியும் வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் மக்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி மீது 99% மக்களுக்கு இந்த ஆட்சி நடப்பது பிடிக்கவில்லை. இந்த ஆட்சி சொன்னதை செய்யவில்லை, செய்யாததையும் செய்யவில்லை. இந்த ஆட்சி தேவையில்லை என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த தாம் இணைந்தால் கொடநாடு வழக்கில் ஏதாவது நடந்து விடுமோ, தாம் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் சென்று தண்டனை பெற்று விடுவோமோ, அதனால் இணையாமல் இருந்து விடலாம் என்று நினைக்கிறாரோ என்னோ தெரியவில்லை. இணைய மறுக்கிறார். காரணம் என்ன? இணைவதற்கு தொண்டன் விரும்புகிறான். 99% தொண்டன் விரும்புகிறான். இன்றைக்கு அவரோடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் விரும்புகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மட்டும் விரும்பாததனுடைய காரணம் என்ன? அதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறது. இந்த 4.5 வருடம் அம்மா இல்லை, தான் சம்பாதித்த பணம் போதும், இந்த இயக்கம் நம்மிடம் இருந்தால் போதும், இல்லை என்றால் இந்த இயக்கம் அழிந்தாலும் நமக்கு கவலை இல்லை என்று இந்த இயக்கத்திற்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர். 84இல் ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்தவர் தான். ஏறுவுழவன் சின்னத்திற்கு நமது கட்சியினுடைய நமது இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமாருடைய தாத்தா தான் ஜெயதீப் ரெட்டியார் என்று 84இல் எடப்பாடியில் நின்ற ஜனதாதள வேட்பாளர். அவருக்கு வேலை செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அதிமுக வரலாறு தெரியாது, திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாது, ஆரியம் என்றால் என்னவென்று தெரியாது. கம்பராமாயணத்தை யார் எழுதினார் என்றால் சேக்கரார் எழுதினார் என்பார். புகழேந்தி சொன்னது போல் அம்பேத்கர் தூக்கிலிடப்பட்டார் என்று சொன்னார். அம்மாவுடைய சமாதியில் அவருடைய இரங்கல் அந்த நிகழ்ச்சியில் இந்நன்னாளில் என்று சொன்னார். இப்படி பைத்தியக்காரனாக முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒருவர் இந்த இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறார். திராவிடமே தெரியாதவர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கலாமா? அதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க எப்படி நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் வந்தாலும் நான் கூட சொல்லியிருக்கிறேன், வில்லன் கதாநாயகனை அடிப்பான் 5-6 முறை, கடைசி அடியில் வில்லன் கீழே விழுந்து உயிர் விடுவான். அதுபோல் இப்பொழுது கதாநாயகனாக அண்ணன் OPS அவர்கள் வில்லனை வீழ்த்துவார். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அண்ணன் OPS அவர்களுடைய கைகாட்டுபவர் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கு உள்கட்டமைப்புகளை உருவாக்கி செங்கற்பட்டு மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3ஆம் பெரிய இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி திருமுகாம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவின் ஆசி பெற்று கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்க உரிமை குரல் எழுப்ப இப்பொழுது என் ஆருயிர் அண்ணன் என் இதய சிம்மாசனத்தில் என்றென்று மீட்டிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி
செங்கல்பட்டு மேற்கு, செங்கல்பட்டு கிழக்கு ஆகிய 2 மாவட்டங்களில் வருவாய் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் அம்மன் பி வைரமுத்து அவர்களை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருமா தென்னரசு அவர்களை, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஆரோக்கிய ராணி அவர்களே, திரு எஸ் ராமமூர்த்தி அவர்களை, ஆர் கோபால் அவர்களை, கேஜி இளங்கோவன் அவர்களை, எஸ் ரங்கநாதன் அவர்களை, சுவேதா ஜெயக்குமார் அவர்களை, மொய்தீன் அவர்களே, டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற KPS நாராயணன் அவர்களை, ராஜநாராயணன் அவர்களை, ECRN மூர்த்தி அவர்களை, வரவேற்புரை கூட்டாக வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற K வீரராகவன் அவர்களை, G இன்பராஜ் அவர்களை, செல்லப்பன் அவர்களை, பாலமுருகன் அவர்களை, பகலவன் அவர்களை, சக்தி அவர்களை, ராமு அவர்களை, சரவணகுமார் அவர்களை, செல்ல பாண்டியன் அவர்களை, மாரி ஜான்சன் அவர்களை, மலர் எம் சம்பத் அவர்களை, வி சரவணன் அவர்களை, குமார் அவர்களை, சுப்பிரமணியம் அவர்களை, திருப்பதி அவர்களை, ஏ நாராயணன் அவர்களை, பால்ராஜ் அவர்களை, வருகை வந்திருக்கு ரகுராமன் அவர்களை, ஜெயபிரகாஷ் அவர்களை, நவீன்ராஜ் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கே எழுச்சியோடு சிறப்புரையாக தந்திருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை தனக்கே உரிய பாணியில் இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு அண்ணன் JCT பிரபாகர் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கே கொள்கை முழக்கமாக முழங்கி சென்றிருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் திரு வி புகழேந்தி அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற குணசேகரன் அவர்களே, சே ராஜாங்கம் அவர்களே, பி சத்யா அவர்களே, கழக இலக்கியணி செயலாளர் திருமதி இறைதாமரை அவர்களே, கழக மாணவனி செயலாளர் திரு பிரவீன் அவர்களே, அமைப்பு செயலாளர் திருமதி மஞ்சுளா அவர்களே, வருகை வந்திருக்கின்ற அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் கழக அண்ணா தலைவர் தனபால் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு தொகுதியில் அடங்கிய தாம்பரம் மாநகராட்சியினுடைய பொறுப்பாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே, நிர்வாகிகள் அவர்களே, பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, நகர் கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய திருப்பூர், மதுராந்தகம், செய்யூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, நகர் கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பேரூராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, வருகை விருந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் தங்களை பொறுப்பாளராக நிலைநிறுத்தி கொண்டு கழக பணிகளை கடமையுணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, வருகை விருந்திருக்கின்ற நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறையுரையாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட கழக பொருளாளர் திரு எல் ஆனந்தம் அவர்கள். தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக உட்காருங்கம்மா. தாய்மார்கள் அமைதியாக. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர் அன்பு, அறிவு, ஆற்றல்
ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி செய்த பெருமை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு திருக்கரங்கில் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி. இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் அந்த திட்டத்தினுடைய பலனை மக்கள் பெற வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பார்த்து நல்ல பல திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களாக நாட்டு மக்கள் நலன் கருதி அர்ப்பணித்தார்கள் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளால் கழகத்திற்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினார்கள். உருவாக்கிய போது இந்த கழகத்தினுடைய சட்ட விதி இவைகளெல்லாம் வரையறுத்தார்கள். பல சட்ட விதிகளை உருவாக்கினார்கள். அந்தந்த சட்ட விதிகள் எல்லாம் திருத்தம் அவ்வப்போது நிலைமைக்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ புரட்சி தலைவர் அவர்கள் அதற்கு இடமளித்தார்கள். ஆனால் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியான கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவியை மட்டும் கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர்கள், அந்த அடிப்படை உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் அந்த உரிமையை தந்தார்கள். பொதுச் செயலாளர் என்ற பதவி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதியை உருவாக்கினார்கள். உருவாக்கியதோடு மட்டுமல்ல, மற்ற விதிகளெல்லாம் ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ உரிமை இருக்கிறது என்று பதிவு செய்தார்கள். ஆனால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று சட்டத்தில் இடமளித்தார்கள். அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் அந்த விதிக்கு தார்மீக ஆதரவை தந்து சத்திய வாக்குப்படி நடந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினார் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. இந்த வரலாறெல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டாய். யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகம் ஒன்றுபடுகின்ற போது ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது. அந்த ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலம் புதிய வாக்காளர் உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்து 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்து தான் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது. அவருக்கு நானும் ஒருங்கிணைப்பாளராக, திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தோம். கழகத்தினுடைய சட்ட விதிப்படி யார் கழகத்தின் உச்சபட்ச பதவிக்கு வாக்களித்து அவர்களுக்கு இந்த பதவியை அங்கீகாரம் அளிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த பதவியில் இருப்பவர்களை நீக்க முடியும் என்ற சட்ட விதியும் நம்முடைய கழகத்தில் இருக்கிறது. நடைபெற்ற 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் எங்களை எல்லாம், என்னை உள்ளப்பட எல்லாரையும் தூக்கி பொதுக்குழு என்ற பெயரில் காலையில் 5 மணிக்கே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. கழகத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் உட்கார வைத்ததோடு மட்டுமல்லாமல் அஜெண்டா பிரகாரம், நிகழ்ச்சி நிரல் பிரகாரம் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வரவேற்புரை சொல்லியாச்சு. தலைவர் அவர் உரையை நிகழ்த்தினார். 3ஆவதாக பொருளாளர் என்ற முறையில் நான் வரவு செலவு கணக்குகளை பொதுக்குழுவில் தாக்கல் செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். அதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் நன்றியுரை போட்டு கூட்டத்தை முடிச்சாங்க.
நன்றியுரைன்னு அறிவிச்சோன்னு நாங்கள்லாம் எந்திரிச்சாங்க. என்ன பிரச்சனை, இது வேறு மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக நாங்கள் போகிறோம். அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் எங்கள் மேலே தண்ணி பாட்டை எடுத்து வீசுகிறாங்க. எவ்வளவு ஒரு அராஜகம்! இந்த இயக்கத்தில் அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள், சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள், புகழேந்தி அவர்கள் இவரெல்லாம் எந்த அளவுக்கு இயக்கத்திற்கு நிலைநிறுவத்திற்கு உழைத்திருப்பார்கள், பாடுபட்டிருப்பார்கள். கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் அவமரியாதை செய்து எங்களை எல்லாம் கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக நாங்கள் செய்த குற்றம் என்ன என்று பொதுக்குழுவில் சொல்ல வேண்டும். அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொண்டதற்கு தான் ஒரு உறுப்பினர், சாதாரண உறுப்பினர் கூட பதவியிலிருந்து நீக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரையில் யார் என்னை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்தார்களோ அந்த 1.5 கோடி பேர்களும் மறுபடியும் தேர்தல் வைத்து என்னை நீக்க வேண்டும். ஒழிய எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கொள்ள. அவ்வளவு அராஜகம், அவ்வளவு அராஜகம். இவரை யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஒரே அரசியல் தமிழகத்தில் ஒருவர் இருக்கிறார்கள், அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இன்னைக்கு கழகம் இப்படி சிக்குண்டு கிடக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு அளித்த உரிமை, ஒரு தொண்டன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக போட்டியிடுவதற்கும் தேர்தலில் நிற்பதற்கும் வாய்ப்பு இருந்தது புரட்சித் தலைவர் காலத்தில் சட்ட விதி. ஆனால் இப்போது காற்றில் பறக்க விட்டு என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? பொதுச் செயலாளர் பதவிக்கு யாராவது வேட்புமனு தாக்கணும்னா 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்துடைய பொறுப்பாளராக இருக்க வேண்டும், அவர்கள் முன்மொழிய வேண்டுமா? யாரால் முடியும்? 20 மாவட்ட செயலாளர் அழைத்ததற்கு என்ன பாடுபட வேண்டும்? 5 வருடம் அதிலும் தலைமை கழகத்தை நிர்வாகியாக இருக்க வேண்டும். தேர்தல் போட்டிங்கிறது யாரால் முடியும்? வீரமணி, தங்கமணி மட்டும்தான் முடியும், வேற யாரால் முடியாது. ஆக இந்த 3 பேருக்குள் இந்த வளையத்தை போட்டுக்கொண்டு ஒன்று நீ, இல்லாட்டி நான், இல்லாட்டி அவர், இந்த முக்கோணத்தில் இருக்கின்ற 3 பேரில் யாராவது ஒருவத்தார கழகத்துடைய பொதுச்செயலாளராக வருவதற்குரிய சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கு இவர்கள் யார்? அதிமுகவை உருவாக்கியவர்களா? தொண்டர்களால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா? இல்லை. நம்பிக்கை துரோகம். அனைத்து இந்திய அண்ணா நம்மளை அனைத்து பதவிகளும் கொடுத்து உயர்ந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அதை சட்ட விதியை மதிக்கின்ற அந்த கழகத்திற்கு செய்கின்ற துரோகம் இதுதான் நிகழ்த்தப்பட்டது. தனக்குத்தானே பொதுச் செயலாளர் மகுடம் சுட்டி கொண்ட ஒரே நபர் அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆக தொண்டர்கள் தந்த அந்த உரிமைகளை, தலைவர் தந்த உரிமையை, பாதுகாத்த அம்மா அவர்கள் தந்த உரிமையை மீண்டும் மீட்டெடுத்து மீண்டும் தொண்டர்களாகிய உங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த போராட்டம், தர்ம யுத்தம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வர முடியும், ஒரு தொண்டன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும். எந்த கட்சியிலும் இல்லை, வம்சவழியாக வருவாங்க, மற்றவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிலைமை மாறி இருக்கிறது. கீழே உட்கார்ந்து இருக்கின்ற தொண்டர்கள் நாளை இந்த மேடையில் முன்வரிசையில் உட்கார வேண்டிய நிலை வர வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சட்ட விதியை கொண்டு வந்தார்கள். நீ கீழேயே இரு, நாங்கள் எல்லாம் மேலேயே உட்கார்ந்துக்கிட்டு எல்லா அக்கிரமங்களும் அநியாயங்களும் நம்பிக்கை தருவங்களும் செய்வோம். அதானே பழனிசாமி அப்புறம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம்னா, பொதுச் செயலாளர் மட்டுமே இருக்கணும், ஒரு தலைவர் தான், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை காலி பண்ணு. ஏன் நல்ல திட்டத்தை சொல்லக்கூடாதுல்ல? நான் மட்டுமே பொதுச் செயலாளர் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைக்கு கட்சியை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால் மிகப்பெரிய பாபாதக செயல் என்னன்னா, கழகத்தினுடைய பொதுக்குழுவில் நாம் ஒன்றாக இருந்த பொழுது அம்மா அவர்கள் காலமாய்க்கு பின்னாலே நடந்த பொதுக்குழுவில் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று மாண்புமிகு அம்மா அவர்களை 16 ஆண்டு காலம் நம்ம இதய சுத்தியோடு அழைத்தோம். அந்த கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவி
உச்சபட்ச அந்த அந்தஸ்து மாண்புமிகு அம்மாவுக்குத்தான் உரியது, வேறு யாருக்குமே இல்லை என்று தீர்மானமாக பொதுக்குழுவில் கொண்டு வந்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை யாருக்கும் இருக்கக்கூடாது, அந்த தகுதி அம்மாவுக்கு மட்டும்தான். ஏதோ ஒரு பேரை வச்சுங்க, ஒருங்கிணைப்பாளர், இனவொருங்கிணைப்பாளர், தலைவர் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்படிங்கிறத இதயபூர்வமாக நம்ம அந்த தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றினா இந்த மாவாதிகள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் பொதுக்குழு ரத்து பண்ணிட்டாங்க. எப்படி மனசு வந்துச்சு? ஒரு சாதாரண தொண்டனை கூட அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக, சாதாரண OPS முதலமைச்சராக 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமிக்கின்ற ஒரு தார்மீக அடிப்படை உரிமை தொண்டனுக்கு இருந்தது. தொண்டெல்லாம் காத்துல பறக்க விட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் மீண்டும் இந்த இழந்த பறித்து கொண்ட உரிமைகளை, தொண்டர்களின் உரிமையை பறித்து கொண்ட உரிமையை மீண்டும் மீட்டெடுத்து தொண்டர்களுக்கே அது வந்து சேர வேண்டும் என்ற தர்ம யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் மாவட்டந்தோறும் நாங்கள் இந்த மாதிரி கூட்டங்களை நடத்தி மக்களிடையே, கட்சியுடைய தொண்டர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் ஜனநாயக ரீதியில் கட்சி இயங்க வேண்டும். தனி கட்சி தொடங்க மாட்டோம் என்று நாங்கள் அறிவித்து விட்டோம். எந்த காலத்திலும் நாங்களாம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் போய் ஒரு சர்வாதிகார தன்மையில் கட்சியினுடைய அத்தனை நிலைகளையும் மாற்றி தனக்கே உரிய பாணியில் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி வெடிக்குமா வெடிக்காதா? இப்ப வெடிச்சிருக்கு. இதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும். பொதுச் செயலாளர் பதவியை திரு பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்யும் வரை தர்ம யுத்தம் தொடரும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. சரி, ரைட். இதெல்லாம் இப்போ கட்சியிலிருந்து தான் தோண்டித்தனமாக ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி, தன்னைத்தானே சர்வாதிகாரி என்று மகனம் சூட்டிக்கொண்டு கழகத்திற்கு செய்த இடையூறு. இன்றைக்கு ஒன்றுபட்ட கழகமாக இருந்த கழகம் இன்றைக்கு 2-3ஆக இருக்கிறது. நாங்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து அனைவரும் இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும். பிரிந்து கிடக்கின்ற நாமெல்லாம் ஒன்றுபட்டால்தான் எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நம்மளுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது சின்னமாக்கப்பட்டிருக்கிறது. சின்னம்மா அவர்கள் தானே என்னை நீக்கிவிட்டு உங்களை முதலமைச்சராக தந்தார்கள். 3 மாதத்தில் அவர்களை நீங்கள் என்ன வசமொழி பாடினீர்கள்? என்ன குற்றம் செய்தார்கள் அவர்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன குற்றங்கள் செய்தார்? கழகத்தில் சட்ட விதிகளில் உங்களை முதலமைச்சர் உருந்து போய் அந்த பதவியை வாங்கினீங்கல்ல, எப்படி வாங்கினீங்க? அதற்குரிய அந்த அந்தஸ்தை காப்பாற்றினீர்களா? இல்லை. சரி, அதற்கு பின்னாலே நடந்த சட்டமன்ற 9 தேர்தல் நடந்தது. அதுக்கு முன்னாலே தலைமை திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 8 தேர்தல் நடந்தது. ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், பேரூராட்சியுடைய தேர்தல், மாநகராட்சியுடைய தேர்தல், நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொது தேர்தல், ஆட்சி இழந்தோம். நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்தில் ஜெயிச்சாங்க. 38 இடங்களில் தோல்வி. சரி, அதெல்லாம் அப்புறம் என்ன செஞ்சாரு? ஒரு பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்பு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராக நான் இணைய ஒருங்கிணைப்பாளர் இருந்து எனக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. யார்? அப்போ அவர் முதலமைச்சர் இருக்கார். ஆக பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஒரு புது குண்டை தூக்கி போட்டார். நாங்கள்லாம் எதிர்த்தோம். என்னங்க, பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவில் நிரந்தர பொதுச் செயலாளர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறேன். நீங்கள் இப்போ இதை பதவி கேட்குறீங்க. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் இந்த ஆசை, பேராசை? ஏன் பேராசை அப்படின்னு கேட்டான். தனக்கே உரியவர்கள் கைத்தறியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவர் எங்களையெல்லாம்
எதிர்த்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கினார்கள் தலைமை கழகத்தில். நான் 1.5 மணி நேரம் விளக்கமாக பேசினேன், காது விழுல, பஞ்சடிச்சுட்டே வரும்போது பஞ்சடிச்சு வந்துருப்பாங்க பொழுது. அந்த மாதிரி நிலைமை தான் அங்கே இருந்தது. இவைகளெல்லாம் மிகப்பெரிய சர்வாதாரத்துக்கு உட்பட்டு கட்சியை அபகரிப்பு செய்து கபலீகரம் செய்து இன்றைக்கு கையில் வைத்துக்கொண்டு எல்லா தேர்தலும் தோத்தாச்சுங்க. சரி, பொதுச் செயலாளர் வந்து அதே நான் வெற்றி பெற முடியும் என்று பொதுக்குழு தலைமை கழகத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்னீர்களே, பொதுச் செயலாளர் நீங்கள் ஆகிட்டீங்க, நீங்களே ஆகிட்டீங்க. அப்போ ஒரு தேர்தல் வந்துச்சுங்க, ஈரோடு சட்டமன்ற கிழக்கு இடைத்தேர்தல். வசமாக மாட்டினீங்களா, எங்களெல்லாம் வெளியேற்றி விட்டீங்க, நீங்கள் பொதுச் செயலாளர். நம்முடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை என்னையும் டிடிவி தினகரன் அவர்களையும் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டியவர்கள் திமுக. இப்பொழுது நீங்கள்லாம் பிரிந்திருக்கிறீங்க. வேட்பாளரையும் அறிவிச்சுட்டேன், நானும் அறிவிச்சுட்டேன், டிடிவி அறிவிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வேட்பாளரை வாபஸ் வாங்கள். ஒட்டுமொத்தமாக அவர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தில் ஒருத்தர் நிப்பாட்டியிருக்காரு. இரட்டை இலை சின்னம் அதுக்குள்ள கோர்ட்டு மூலியமாக தற்காலிகமாக கொடுத்துட்டாங்க, தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு. அதனால் அவர் வெற்றியோருக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கொங்கு பெல்ட்டாக இருப்பதனால் இருக்கு அப்படின்னு சொன்னார். சரிங்க நான் சொல்லி ரெட்டையில வந்து ஜெயிக்கிட்ட முடியல, நான் வாபஸ் வாங்கிட்டேன். டிடிவி தினகரன் வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன நடந்தது? ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது. யார் முதலமைச்சர்? தோற்கடிக்கப்படுகிறது. அதற்கு காரணம், முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். மக்கள் தொண்டர்கள் உங்களை ஏற்கவில்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுமக்களும் உங்களை ஏற்கவில்லை. கொங்கு பெல்ட் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. எந்த தேர்தல் எப்போது எப்படி வந்தாலும் சரி, அங்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற வெற்றி வகை சூடும் என்ற நிலை இருந்தது. ஆனால் பழனிசாமியுடைய நடவடிக்கைகள், கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை அவர் கைப்பற்றி கொண்டு நடத்திய விதம், இதையெல்லாம் அங்கு வாழ்கின்ற மக்கள் வெறுக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கிறது தான் இப்போ பழனிசாமியுடைய அத்தனை செயல்பாடுகளும் இருக்கிறது. 1989 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் தனியாக தேர்தல் களத்தில் நின்றார்கள். அப்பொழுது கூட ஈரோடு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அந்த ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னம் தோற்கடிக்கப்படுகிறது. 66,000 ஓட்டு வித்தியாசம் என்று சொன்னால் கழகத்தை பாதாளத்தில் கொண்டு தள்ளியிருக்கீங்க நீங்க. இந்த நிலை தொடரலாமா? உங்களுக்கு பதவி கொடுத்த சின்னம்மா அவர்களை மீண்டும் கழகத்தில் சேர்த்துக் கொள்வீரா என்று ஒரு நிருபர் கேட்கிறார். யார் கேட்கறது? ஒரு நிருபர் கேட்கிறார் பழனிசாமி பார்த்து. அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. யார் சொல்றது? இவர் தான், இவங்க தாத்தா தான் உருவாக்குனார் அந்த கட்சியை. உங்க தாத்தா உருவாக்குனாரா பழனிசாமி? வழியா வந்து நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன உரிமை இருக்கிறது? யாரையுமே நீக்குவதற்கு, யாரை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு உரிமை தந்த தொண்டர்கள் தான் நீக்குவதற்கு உரிமை இருக்கிறது. அதை சொல்வதற்கு தொண்டருக்கு தான் உரிமை இருக்கிறது. இதுதாங்க இப்ப நடைபெற்றிருக்கின்ற போர் பிரகடனம். நாங்கள் செய்தி உங்களை எல்லாம் நாடி வந்ததுக்கு காரணம், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும், ஒட்டுமொத்த நம்முடைய தொண்டர்களும் நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. கழக சட்ட விதியை நீங்கள் மீட்டெடுக்கிற இந்த போர் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் கழகத்தை ஒன்றுபடுத்தி, இதைதான் டாக்டர் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கழகத்தை உருவாக்கினார்களோ, புரட்சி தலைவி அவர்களுடைய இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக தியாகம் செய்து தன்னுயிர் தந்து இந்த இயக்கத்தை வளர்த்தார்களோ, அந்த நிலையை மீண்டும் கொண்டு வருவதற்கு, தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற குழுவாகத்தான் நாம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கணும். குழு என்று சொன்னால் என்ன குழு நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் தனி கட்சி நீங்கள் தொடக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். தனிக்கட்சி தொடங்குவதற்கு எந்த காலத்திலும் ஓபிஎஸ் உடன்பட மாட்டார் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக
இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போதே என்னுடைய சக தலைமை கழக நிர்வாகிகள் சொல்லிவிட்டேன், அந்த எண்ணம் யாருக்காவது இருந்தால் தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ, அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்கு அதை வளர்த்தார்களோ அதை மீட்டெடுக்கின்ற சாதாரண தொண்டனாகத்தான் நாம் செயல்பட வேண்டும். நம்ம போய் மக்கள்கிட்ட சொல்லுவோம், தொண்டர்களை செய்வோம், அவர்களிடம் சென்று நம்முடைய நியாயமான வாதங்களை சொல்லுவோம், அவர்கள் உறுதியாக நம்மளுக்கு ஆதரவு தருவார்கள். அப்படித்தான் இப்பொழுது போயிட்டு இருக்கோம். கொங்குபேட்டில் தான் ஆரம்பித்தான், 8 வருவாய் மாவட்டங்களில் அங்கே முடித்தோம். 100க்கு 100% அங்கே வாழ்கின்ற மக்களும் தொண்டர்களும் உங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த கோரிக்கை என்று நல்ல ஆசீர்வாதம் தந்தார்கள். அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது. அதற்கு முன்னாடி இப்படி மெதுவாக நகர்ந்து வந்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னையில் நடந்தது பிரம்மாண்டமான கூட்டம். இன்னைக்கு செங்கல்பட்டு, மேற்கு, கிழக்கு மாவட்டங்களில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் உண்மை நிலையை, நம் கழகத்திற்கு ஏற்பட்ட சோதனைகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் பேப்பரில் அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்க. ஒரு அமைப்பு இருந்தால் தானே நீங்கள் தேர்தல் கூட்டணியில் சேர முடியும், வாக்குகள் கேட்க முடியும், தேர்தலில் நிற்க முடியும் என்ற நிலை இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த குழுவை ஏற்படுத்தியிருக்கிறோம். மாவட்ட கழகத்தினுடைய 88 கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக மாவட்ட கழக செயலாளர்களை நாம் நியமித்திருக்கிறோம். அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களுக்கு கழக அமைப்பு ரீதியாக நாம் என்னென்ன பதவிகளை மாண்புமிகு அம்மாவும் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்களோ அதை தேர்வு மூலமாக உருவாக்க வேண்டும் என்று பணித்திருக்கின்றோம். அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். 60% கொடுத்துட்டாங்க. இந்த 40% இருக்குது. இந்த 40% 100க்கு 100 அனைத்து நிலைகளிலும் கழக அமைப்பிலும் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், நிர்வாகிகளை தேர்வு செய்ய வேண்டும், பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு உங்களையெல்லாம் நாடி வந்திருக்கிறோம். அதை ஒரு 20 தினங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் முழு மூச்சில் 100க்கு 100% நாம் பணியாற்றுவதற்கு, கடமையாற்றுவதற்கு பூத் ஏஜெண்டுகளை போட வேண்டும். ஒரு பூத்துகளுக்கும் 18லிருந்து 25 பூத் ஏஜெண்டுகளை போட வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி, அவர்கள் நகர ஒன்றிய கழக செயலாளரும் சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 70,000 பூத்து இருக்கு. 234 தொகுதிக்கு உள்ளடக்கிய 70,000 பூத்துகளுக்கும் நாம் பூத்து கமிட்டிகளை போற்றப்படும் பொழுது நம்முடைய கட்டமைப்பை பலமாக உருவாக்கிய பிறகு எந்த தேர்தல் வந்தாலும், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் தான் நாம தான் உறுதியாக வெற்றி வாங்கி சூடுவோம் என்ற நிலை உருவாகும். ஏனென்றால் தொண்டர்கள் எங்கள் பக்கம் நீங்கள், தொண்டர்கள் பக்கம் நாங்கள். இப்படித்தான் நம்முடைய இயக்கம் போய்கொண்டிருக்கிறது, பரஸ்பர உணவோடு. ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய போராட்டம், போர், அதற்கு பக்கபலமாக இருந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற உங்களை நாங்கள் என்னாலும் மறக்க மாட்டோம், நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு நல்ல நோக்கத்திற்காக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற யுத்தத்திற்கு தார்மீக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி. எல்லாம் அமைதியா இருங்க. கொக்கையெல்லாம் ஒவ்வொருத்தங்களா கொடுக்கலாம். பொறுமையா இருந்து கொடுங்க. நன்றியுரை மாவட்ட கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் தென்னரசு. பொறுமையா கொடுங்க. வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் செங்கற்பட்டு மேற்கு, செங்கற்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நம்ம மைக் தான் ஐயாவுக்கு தான் இந்த மைக் பார்த்துங்க இந்த மைக்குனால ஐயா தான் அந்த கேமரா மேலே லைவ் போட்டுல சரி இருக்குமா அவங்க ஆராய்ச்சி நினைச்சாங்க 3 பேர்